ஆண்டவனே முருகா, இன்னைக்கு பொழுது நல்லபடியா நடக்கணும்ப்பா. லட்சுமி, சரஸ்வதி, மீனாட்சி, காமாட்சி எல்லாரும் வந்தாச்சு. தெய்வானை இங்க சார், நீங்க தேடுற பெரிய வீட்டு பொண்ணு தெய்வானதா இன்னும் வரணும். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது சார். பிரேயர் ஆரம்பிச்சிருங்க சார். நீ தமிழ் வாத்தி, நெத்திக்கண்ண திறந்தாலும் திறந்துடுவேன். அம்மா குழந்தைகளா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கம்மா, பாடுங்க. நீயாரும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் நீராரும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் திரையுதலும் தரிதரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பாமா குழந்தை, வா 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 வா. அடாடாடாடாடாடா, உனக்கு இந்த பூ போட்ட பாவாட ரொம்ப அம்சமா இருக்கு. ஸ்கூலுக்கு நீ யூனிஃபார்ம்ல தான் வரணுங்கிற அவசியமே இல்ல. பிரேயர் முடிச்சாச்சா? நீ வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு தான் நினைச்சேன். இந்த தமிழ் வாத்தியார் தான் இந்த குழந்தைகள்லாம் வெயில்ல நிக்க முடியாம ரொம்ப தவிச்சது, அதனாலதான் பாட சொன்னேன். அப்படியா சார்? பிரேயர்ல பாடாம நான் கிளாஸுக்கு போனா எனக்கு படிப்பு வராது சார். ஒரு தடவை நான் பாடிக்கிறேன். தாராளமா பாடுமா, பாடு. இப்ப நான் பாடுறத நீங்க எல்லாரும் பாடணும். ரெடியா? ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே. பாடுங்க. சரி பாடி. ஜனகண மன பாடியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். படிக்கிற பிள்ளைங்க வெயில்ல நிக்கிறாங்களேன்னு சம்பளத்துக்கு வேலை செய்யற நீங்களே இவ்வளவு கவலைப்படும் போது இந்த ஊரையே கட்டி காக்குற அணக்கர அதிவீர பாண்டியனோட பொண்ணு நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? அதான் லீவ் விட்டுட்டேன். பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு பாடம் நடக்காட்டாலும் இப்ப நடந்தது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். ரெண்டாவது வியாழக்கிழமை எப்படி ரேஷன் வாங்க போறோம்னு நினைச்சேன். தெய்வம் மாதிரி தெய்வயானையே வந்து லீவ் விட்டா. வைத்தறிச்சல்யா, அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் நல்ல நாட்டு வைத்தியரா பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடு. யாருக்கு வேணியா சம்பளம்? புளியம்பழத்துக்கு சின்ன லீவ் போட்டேன்னு புளியங்கொம்பாலேயே முதுக புண்ணாக்கினவர் எங்க அப்பா. அப்படி தமிழ் படிச்சனா இந்த மானங்கிட்ட ஸ்கூல்ல வேலை பாக்குறது. அந்த அலக்கர பாண்டிய காதுல விழ போதியா? ஆராய்ச்சி மணி கட்டி வாழ்ந்த இந்த நாட்டுல ஒரு பொண்ணு அதிகார மணி அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுறான்னா அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறத விட எங்கேயாவது போய் செக்கிழுக்கலாயா. செக்கிழுக்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வீச்சறேன். அன்னைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து செக்கெழுத்தானே சிதம்பரம், அது தியாகங்க. இன்னைக்கு உங்களை எதிர்த்து செக்கெழுக்கிறானே இந்த தமிழ் வாத்தி, இது சோகங்க. என்னை எதிர்த்து பேசுறதுக்காக இந்த ஆள் செக்கெழுக்கலையா? என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு தப்புன்னு சொன்னா பாரு, அதுக்காகத்தான் இந்த தண்டனை. எனக்கு தெரியாதுங்களா? ஊர்ல இருக்கிறவெல்லாம் அவனுங்க பொண்ணுங்க மேல உயிரை வச்சிருக்கிறானுங்க. நீங்க உங்க உயிருக்குள்ள உங்க பொண்ணையே வச்சிருக்கிறீங்க. தலைமை, இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல பசங்க படிச்சு பட்டமோ பதவியோ வாங்க போறதும் இல்ல, அதுக்கா உங்களுக்கு தங்க பதக்கமும் கிடைக்க போறது இல்ல. இந்த மண்ணில் பிறந்த பொண்ணுங்க அடுத்த ஊர் மண்ணை மிதிக்க கூடாதுங்கிறது ஊர் கட்டுப்பாடு. என் பொண்ணு 5ஆம் கிளாஸ் மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதே நேரத்தில் அரசாங்கத்தை பள்ளிக்கூடத்துக்கிட்டு பற்புறுத்தினாங்க. சரி கழுத கடக்கட்ட பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டேன். இங்க வகுப்பணி ஒண்ணுதான், வாக்கியாங்கரையும் ஒண்ணுதான். பொழுது போவதையும் வருத்தப்படாதீங்க, பொழப்பு நடக்க சந்தோஷப்படுங்க. யோ வாயா போலாம். தமிழ், சயின்ஸ், தலைமை,
எல்லாருமே இப்படி கையேந்தி நிக்கிறோமே, இதுல புதுசா ஒரு பாட்டு வாத்தியார் வர போறான். அவன் நிலைமை என்ன ஆகும்? பூந்தோட்ட காவல்காரா, பூ பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா? இந்த வெண்டைக்காய் விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு, என்ன காலு, உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கு. ஆஹா. ஓஹோ, இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ண பாத்துறேன். குளிக்கிற பொண்ணை திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ, புளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யாரையா நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே, வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம திரியறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஏற முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி. அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கந்தான், என்ன பண்றது? வாத்தியார் ஐயா, என் சோகதை சொல்றேன் கேளுங்க. இவனை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதல்வர் அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க, அதனால பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்றேன் கேளுங்க. வந்துட்டா. மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படியே சொன்னாலுங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவன் உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடணும். சாப்பிடணும். அப்படி பார்க்காது. ஆத்தாடி, அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாடி உதப்பாளுங்க, நீ முதல் நாளே உதைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா. இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க என் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷனை உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? அடியே, தாலியை கீழே போடுறே. உன்னா தாலி தூக்கிடுவாளுங்க. ஏண்டி, முதல்வர் இல்ல கட்டில்ல 4 உத உதைக்கல? இல்ல. கீழே 4 உத உதைக்கல? இல்ல. ஏண்டி, அநியாயமா பொய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு நீ. என்னடி டர்ரு புடுறே? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது? பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. கைய கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சேன். விடு. ஏய், ஏய், ஐயா. வணக்கம், உட்காருங்க. நீங்களாம் இந்த கிளாஸ் தானே? ஆமா சார். அப்ப இவங்கள மாதிரியே யூனிஃபார்ம்ல வரல நீங்க? தோச்சு போட்ட காயல ஏண்டி? ஆமா சார். ஆடாத ஆடாத. இத பாருங்க, நான் ரொம்ப கண்டிப்பானவன். இன்னைக்கு முதல் நாளுங்கனால மன்னிச்சு விடுறேன். போய் உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்? முக்கியமான ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாடத்தை ஆரம்பிக்க முடியும். முக்கியமானவரா? ஆமா சார். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டின பெரிய துறையோட பொண்ணு தெய்வான. யார் அது? நான் தான் அந்த தெய்வான. நில்லு.
ஏம்மா லேட்டு? கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல. புதுசு பக்குவம் போறல, போக போக சரியா போயிடும். நீ வந்து உக்காரு தெய்வானா.